நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கல்லை தொடர்ந்து கரூரிலும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக தலைவர் விஜயை காண கரூரிலும் தாவேக தொண்டர்கள் காலை முதல் திரண்டு உள்ளனர். நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லை தொடர்ந்து கரூரிலும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தாவேக தலைவர் விஜயை காண கரூரில் தாவேக தொண்டர்கள் காலை முதல் திரண்டு உள்ளனர். நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லிலிருந்து இந்த பிரச்சார பேருந்தானது கரூர் நோக்கி பயணம் மேற்கொண்டு இருக்கிறது. நாமக்கல்லில் மக்கள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லிலிருந்து அந்த பிரச்சார பேருந்தானது தற்போது கரூர் நோக்கி பயணம் மேற்கொண்டு இருக்கிறது. நாமக்கல்லை தொடர்ந்து கரூரில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதனைத் தொடர்ந்து தற்போது கரூர் புறப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அந்த பிரச்சார பேருந்தானது. தாவேக தலைவர் விஜயை காண கரூரிலும் தாவேக தொண்டர்கள் காலை முதல் திரண்டு உள்ளனர். நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்போது கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டு இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லை தொடர்ந்து கரூரிலும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பிரச்சார பேருந்தானது கரூரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவா, வணக்கம். விவரம். தற்போது நாமக்கல்லில் தனது பரப்புரையை முடித்துக் கொண்டு விஜய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் நாமக்கல்லில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் அங்கே வரக்கூடிய வழியில் அங்கு இருக்கக்கூடிய வேலாயுதம்பாளையம் என்ற ஒரு பகுதியில் அவருக்கு முதல் கட்டமாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த வரவேற்பை முடித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இங்கு இருக்கக்கூடிய முனியப்ப கோயிலிடம் அந்த பகுதியில் விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக அங்கு ஒரு 1000 பேரிடம் கூடியிருக்கின்றனர். இப்படி இந்த 2 இடங்களிலும் கரூர் மாவட்டத்திற்கான கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வரவேற்புகளை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் மிக முக்கியமாக அந்த அவர் பேசக்கூடிய அந்த உரையாற்றக்கூடிய அந்த இடத்திற்கு வரவிருக்கிறார். அப்படி விஜய் வரக்கூடிய அந்த இடத்தில் மட்டும் தற்போது வரையிலும் கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த இடத்தில் காத்திருக்கின்றனர். கரூரை பொறுத்தவரையிலும் ஈரோடு சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் தற்போது விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து பேசுகிறார்கள். தற்போது வரையிலும் கூட கிட்டத்தட்ட இந்த இடத்தில் 5000க்கும் மேற்பட்ட தாவேக தொண்டர்கள் இந்த இடத்தில் கூடி அவர் வந்து பேசக்கூடிய அந்த இடத்தில் அவர் என்ன பேச போகிறார் என்பது குறித்து தற்போது வரை யோசித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட மிக பரபரப்பான ஒரு பேச்சை நாமக்கல்லில் தற்போது பேசியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அடுத்த கரூரில் இன்னும் என்னவெல்லாம் பேசவிருக்கிறார். ஏனென்றால் கரூர் மாவட்டமானது மிக முக்கியமாக தமிழக அரசியல் வரலாற்றிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதன் காரணமாக இங்கே அவர் என்ன பேச போகிறார் என்று காண்பதற்கான கூட்டமானது இந்த இடத்தில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. காலையிலிருந்து கூட்டம் கொஞ்சம் மந்தமான நிலையில் இருந்து வந்தாலும் கூட இன்று சனிக்கிழமை சம்பள தினம் என்பதன் காரணமாக பல மக்கள் இன்று வேலைக்கு சென்று விட்டு அவரது சம்பளத்தை வாங்கிக் கொண்டு இப்போ தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அதிலும் மிக முக்கியமாக கடந்த ஒரு 3 மணி நேரம் அல்லது கடந்த ஒரு 4 மணி நேரத்திற்குள்ளாக இங்கு கூடிய கூட்டம் என்பது இந்த 5000 பேரும் இந்த இடத்தில் மிக ஒரே சமயத்தில் வந்து இந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர். இது விஜய் அவர்களுக்கு எந்த அளவிற்கான ஒரு வரவேற்பை
தற்போது கரூரில் மக்களிடம் இருக்கின்றது என்பதையும் அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இடத்தில் இருக்கின்றன. காரணம், ஆங்காங்கே அவர் நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கிளம்பட்டும் என்று அவர் வீட்டில் காத்திருக்கக்கூடிய மக்கள் தற்போது நாமக்கல்லில் இருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டு விட்டார் என்ற தகவலை அறிந்த பிறகு தற்போது இன்னும் அதிக அளவில் இந்த இடத்தில் விஜய் பேசக்கூடிய அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய உரையாற்றும் இடத்திற்கு வருவதற்கு தொடங்கி இருக்கின்றனர். இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசல் அதில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக காலையிலிருந்து காத்திருந்த பெண்கள் பலர் தற்போது இந்த இடத்தில் இருந்து கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கடந்த சில தினங்களாகவே கரூரின் வானிலையானது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதாவது பகலில் வெயில், மாலையில் மழை என்ற ஒரு நிலை நிலவுகிறது. இது காலையிலிருந்து இந்த வெயில் சுட்டரித்த ஒரு சமயத்தில் தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த காலநிலையானது மாறிக்கொண்டே வருகிறது. அதீத அளவிலான ஒரு காற்று வீசக்கூடிய ஒரு சூழல். இதன் காரணமாக அதிகமான இங்கே ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் ஏற்கனவே சரிய தொடங்கி இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய இந்த தற்காலிக விளக்கு கம்பங்களும் ஆடத் தொடங்கி இருக்கின்றன. இப்படி ஒரு சூழ்நிலையில் தற்போது விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார் என்று தற்போது அவர் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். எனவே அவர் வருவதற்குள்ளாக இன்னும் தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த 5000 பேர் கூட்டம் என்பது இன்னும் 2 அல்லது 3 மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரம். கரூர் வேலுச்சாமி பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். காலை முதலே இந்த வேலுச்சாமிபுரத்தில் பொதுமக்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. ஈரோடு மெயின் ரோடு சாலை புறத்தில், அதாவது வேலுச்சாமிபுரம் இடத்தில் தான் தற்போது விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இருபுறம் போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே ஆண்கள், பெண்கள் என அனைவரும் கூட்டியிருக்கிறார்கள். பெண்கள் பால் குடத்துடன் காத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்காகவும் அவரது பேச்சில் கேட்பதற்காகவும் பெண்கள் மற்றும் அதிக அளவில் பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். அதே போல விஜய் பேச்சை கேட்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் பொதுமக்கள் காத்திருக்கிறார். கேரள சண்டை மேளம் முழங்க விஜய்க்கு பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். 15க்கும் இடங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. நாமக்கல் தேர்தல் பரப்புரையை முடித்துக் கொண்ட பிறகு தற்போது இன்னும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றி விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள 7ஆம் தேதி அன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் திட்டமிட்டு அதற்கான அனுமதி பெற்றிருந்தனர். இதனால் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் தேதி விஜய்க்காக மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு விஜய் உரையாற்றுவதற்கு லைட் ஹவுஸ் கார்னர் மற்றும் உழவர் சந்தை என 2 இடங்களை தேர்வு செய்து காவல்துறையினரும் அனுப்பியுள்ளனர். அதிலும் குறிப்பாக லைட் கார்னர் பகுதி உரையாற்றுவதற்கு விஜய் விருப்பப்பட்டிருந்த நிலையில அந்த இடத்தை விஜய் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அது குறுகிய இடம் என்பதாலும் தொண்டர்கள் நிற்பதற்கு இடம் போதாது என்று போக்குவரத்திற்கு இடையூறு என்றும் காவல்துறை அனுமதி அந்த இடத்திற்கு மறுத்தது. லைட் ஹவுஸ் பதிலாக வேலுச்சாமிபுரம் இடத்தை தேர்வு செய்து கொள்ளும்படி காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனை ஏற்க மறுத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஜய் விருப்பப்பட்ட இடமான லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் தான் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மீண்டும் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அண்ணா, எம்ஜிஆர் சிலைகள் இருப்பதால் சென்டிமெண்டாக அந்த இடத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த கோரிக்கை முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட நிலையில வேலுச்சாமிபுரத்தை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. வேலுச்சாமிபுரம் நகருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் என்றும் மதுரை, கோவை, திருச்சி, நாமக்கல் என முக்கிய ஊர்களில் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை வழிகளாக அங்கிருந்து எளிதாக அணுக முடியும் என்பதால் அந்த இடத்தை காவல்துறையினர் தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொண்டனர். அதன்படி தற்போது கரூரில் இந்த தேர்தல் பரப்புரையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேலுச்சாமிபுரத்தில் ஈடுபட இருக்கிறார். காலை முதலே பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். விஜயனுடைய குவிந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பேசப் போகிறார் என்பது ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவில் ஜவுளி உற்பத்தி, அதே போன்று உற்பத்தி தயாரிக்கக்கூடிய கரூர் மாவட்டம். இந்த தொழில்கள் எல்லாம் கடந்த கொரோனா காலத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அதாவது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசுவார் என்று
அதே அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்தும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்போது கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். விவரம். நாமக்கலை தொடர்ந்து கரூரிலும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்போது கரூர் புறப்பட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இதனைத் தொடர்ந்து நாமக்கல்லிலிருந்து இந்த பிரச்சார பேருந்தானது கரூரை நோக்கி பயணித்து வருகிறது. அந்த செய்தியினை நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கலை தொடர்ந்து கரூரில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அதனைத் தொடர்ந்து தற்போது கரூர் நோக்கி இந்த பிரச்சார பேருந்தானது பயணித்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜயக்கான கரூரிலும் தாவேகா தொண்டர்கள் காலை முதல் திரண்டு உள்ளனர். நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்போது கரூர் நோக்கி புறப்பட்டு இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். நாமக்கல்லை தொடர்ந்து கரூரிலும் இந்த மக்கள் பிரச்சார கூட்டத்தை நடத்த இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.